தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே வீசிய பலத்த சூறைக்காற்றால் சுமார் 5 ஏக்கரில் பப்பாளி மரங்கள் சாய்ந்து சேதமடைந்திருக்கின்றன. ஆலேரஹள்ளி, இந்திரா நகர் மற்றும் கே புதூர் ஆகிய கிராமங்களில் திடீரென பயங்கர சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. 5 ஏக்கர் பரப்பளவில் பப்பாளி மரங்கள் சாய்ந்து சேதமடைந்திருக்கின்றன. இதனால் ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உரிய கணக்கெடுத்து நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பப்பாளி வச்சுங்க நஷ்டம் ஆயிடுச்சு. ஆலாங்கட்டி மழை, ஆளுங்களுக்கு ஒரு கொத்தனைக்கு சாப்பாடு கொத்தனைக்கெல்லாம் 50,000 ஆகுது. நான் தான் செஞ்சேன், அவர் கால் அடிபட்டு வரல. ஒரு ஏக்கரை வச்சுனுக்குதா எல்லாம் இங்கெல்லாம் கூட என்ன இல்லை, எல்லாம் கவரிங் போடணும் ஓரி ஆயிட்டு தான் அந்த சித்தை நம்பி பழைக்கலான்னு இருந்தங்க. இதுவும் அப்படி ஆயிடுச்சு. பப்பாளி நாற்று ஆர்டர் கொடுத்து பொம்படியில் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு நாற்று வந்து 20 ரூபா, 1500 நாற்று இருக்குது. இதுக்கு செலவு சொட்டு போட்டது, இதுக்கு பராமரிப்பு செலவு பண்ணது, எருவு கொட்டினது, இதுக்கு வந்து ஆள் வச்சு கொத்தி மேலே போட்டதுக்கெல்லாம் ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்கும். நான் நேற்று நைட்டு பேஞ்சு சூறாவளி காற்று இது ஆலங்கட்டியில் தோட்டமும் இது சேதம் ஆயிடுச்சு. அதாவது அரசு அதிகாரி நேரில் வந்து பார்த்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கிறேன்.